ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமா பார்த்தாங்க. ஜூனியர் சீசனில் ஒவ்வொரு குட்டீஸும் செம்மையாக பாடி கலக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்லியாகணும். இந்த வாரம் என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாண ரவுண்ட் தாங்க போயிட்டு இருக்கு. இதில் எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஷோவை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ராஜா சார் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. இதில் அர்ச்சனா நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க ராஜா சாரை. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற மாதிரியும் ரொம்பவே அவ்வளோ தூரம் யோசிச்சு அவங்க சொல்கிற அந்த பதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட மனசுல இன்னுமே ஆழமா பதிச்சிருக்காங்க சொல்லியாகணும். அர்ச்சனா மேம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிக பொறுமைசாலியா, ஆண்கள் ரொம்ப அதிக பொறுமைசாலியா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு ராஜா சார் கண்டிப்பா பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வரும்போது உடனே வீட்டுக்குள்ள வந்தோடனே பெண்கள் தான் அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும், வேலை செய்யணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எடுத்து பண்றாங்க. இந்த பொறுமையான பக்குவம் ஆண்களுக்கு கிடையாது. இதுவே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 பேரும் சேர்ந்தா மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். இதுவே ஒருத்தர் நல்லா இல்லைன்னா கூட அந்த குடும்பம் நல்லா இருக்காது. ஸோ அதிகமான பொறுமை சரியானா பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா மேம் நீங்க அதிகமா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கடைசியில பெண்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ராஜா சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாலமன் பாப்பையா சார் தான் சொல்லி கொடுத்திருந்தாரு. பெண்கள் இப்பதான் அடிமைத்தனத்திலிருந்தே வெளியே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா தான் அவங்களுக்கு கல்விங்கிறதே கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அந்த 100 வருஷத்துலயே அவங்க அவ்வளவு தூரம் அவங்களால சாதிக்க முடியுது. இன்னுமே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, பெண்கள் அதிகமான பொறுமைசாலியா இல்லை ஆண்கள் அதிகமான பொறுமைசாலியான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.